Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. மேலும் ஒரு தேற்றத்தின் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். அதன் பின் ஒரு சமபடித்துவமான நேரியல் இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வின் அமைப்பு இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் நேரியல் கலவையாகத்தான் இருக்கும் என்பதை நிரூபணம் செய்யலாம். இந்த தேற்றம் நமக்கு கூறுகிறது, y1 என்ற செயல்பாடு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது மற்றும் இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகள் நிறைவு செய்யப்படுகின்றன. அதாவது y of x naught equal to a1, y prime of x naught equal to a2 என்ற ஆரம்ப நிலை நிபந்தனைகளை y1 என்ற செயல்பாடு தீர்வு செய்கிறது மற்றும் y2 என்ற மற்றொரு செயல்பாடு இதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது. அதை தவிர அது ஆரம்ப நிலை நிபந்தனைகள் y of x naught equal to b1, y prime of x naught equal to b2 என்பதை நிறைவு செய்கிறது. அதனால் y1, y2 என்பவை இந்த ஆரம்ப நிலை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கும் இந்த ஆரம்ப நிலை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் முறையான தனித்துவமான தீர்வுகள். இது x0 என்பது I என்ற இடைவெளியில் உள்ளது மற்றும் நாம் A என்ற அணியை எடுத்துக்கொள்வோம். அது ஒரு 2x2 சதுர அணி. அது a1 b1 a2 b2 என்ற அமைப்பாக இருக்கிறது. இந்த அணியின் அணிக்கோவை பூஜ்ஜியமற்று இருக்கிறது. அதாவது இது ஒரு பூஜ்ஜியமற்ற கோவை அணி. அதன் டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் 0 என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் I என்ற இடைவெளியில் y1 y2 என்ற இரண்டு செயல்பாடுகள் நேரியல் சார்பற்ற செயல்பாடுகளாக இருக்கும் என்பதுதான் இந்த தேற்றத்தின் முடிவு. இதை நாம் நிரூபணம் செய்ய முயற்சி செய்வோம். முதலில் நாம் A என்ற அந்த அணியை எடுத்துக்கொள்வோம். அது பூஜ்ஜியமற்ற கோவை அணி. அதன் டிட்டர்மினன்ட் வேல்யூ டிஃபரண்ட் ஃப்ரம் 0. x0 என்பது ஐயில் இருக்கும் ஒரு புள்ளி. அதனால் y1 y2 என்பது இந்த சமபடித்துவமான நேரியல் இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டின் தனித்துவமான தீர்வுகள். அவை முறையே y1 of x naught equal to a1, y1 prime of x naught equal to a2, y2 of x naught equal to b1, y2 prime of x naught equal to b2 என்பதை நிறைவு செய்கின்றன. அப்படி என்றால் y1 y2 என்பவை linearly independent solutions of this differential equation. இதைத்தான் இந்த தேற்றம் விவரிக்கிறது. இதனுடைய ப்ரூஃபை பார்ப்போம். அதனால் நாம் இந்த y1 y2 என்ற தீர்வுகளின் ரான்ஸ்கியன் மதிப்பு x0 என்னவாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். w of y1 y2 of x0 என்பது அணிக்கோவை y1 of x0, y2 of x0, y1 prime of x0, y2 prime of x0 என்பதாகும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது y1 of x0 is a1, y2 of x0 is b1, y1 prime of x0 is a2, y2 prime of x0 is b2. அதாவது இது டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆக இருக்கிறது. நமக்கு தெரியும் A என்ற அணி பூஜ்ஜியமற்ற கோவை அணி. அதன் டிட்டர்மினன்ட் பூஜ்ஜியமாக இல்லை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த டிட்டர்மினன்ட் A பூஜ்ஜியமாக இல்லாமல் இருப்பதால் இந்த ரான்ஸ்கியன் ஆஃப் y1 y2
evaluated at x0 different from 0வாக இருக்கிறது. அதாவது w x0 என்ற ஒரு புள்ளியில் பூஜ்யம் அல்லாமல் இருக்கிறது. இந்த x0 என்பது ஐயில் உள்ள ஏதோ ஒரு புள்ளி. அதாவது y1 y2 என்ற இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்பதை உடனேயே முடிவாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவற்றின் ரான்ஸ்கியன் at x0 is different from 0 for some x0 in I என்பதால் y1 y2 என்ற இரு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கின்றன என்பது தெரிகிறது. இப்பொழுது நாம் என்ன காண்பிக்க போகிறோம் என்றால் y1 y2 என்ற இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் இருந்தால் அவற்றின் ரான்ஸ்கியன் பூஜ்யமாகாது. எங்கு எந்த எக்ஸ் அளவு ஐயில் எடுத்துக்கொண்டாலும் அந்த எக்ஸ் அளவில் அவற்றின் ரான்ஸ்கியன் பூஜ்யம் ஆகாது என்பதைத்தான் நாம் காண்பிக்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன? y1 y2 என்பவை நேரியல் சார்பற்றவை. அப்படி என்றால் அவற்றின் ரான்ஸ்கியன் பூஜ்யமாகாது. எந்த ஒரு எக்ஸ் அளவிலும் எக்ஸ் என்பது ஐயில் இருக்கிறது என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். நாம் இந்த y1 y2 என்பவை நேரியல் சார்பற்றவை என்பதை P என்ற கூற்றாக எடுத்துக்கொள்வோம். W of x different from 0 for every x in I என்பதை Q என்ற கூற்றாக எடுத்துக்கொள்வோம். நாம் காண்பிக்க வேண்டியது P என்ற கூற்று Q என்ற கூற்றை குறிக்கிறது என்று காண்பிக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் Q என்ற கூற்றின் மறுப்பு P என்ற கூற்றின் மறுப்பை நிரூபணம் செய்கிறது என்று காட்டுவோம். அப்படி காண்பித்து விட்டோம் என்றால் P என்ற கூற்று Q என்ற கூற்றை குறிக்கிறது என்பது ஆகும். Q என்ற கூற்றின் மறுப்பு என்ன? Q கூற்று W of x not equal to 0 for every x in I என்பதாக இருக்கிறது. அதனால் கூற்று Qவின் மறுப்பு W என்பது முழுமையாக பூஜ்யமாகிறது என்பது ஆகும். அதேபோல் P என்ற கூற்று y1 y2 நேரியல் சார்பற்றவை என்கிறது. அதனால் Pயின் மறுப்பு என்ன? y1 y2 என்பவை லீனியர்லி டிபெண்டன்ட், அதாவது நேரியல் சார்புடையவை என்பது ஆகும். அதனால் நாம் Q கூற்றின் மறுப்பு P கூற்றின் மறுப்பை நிரூபணம் செய்ய முடிகிறது என்பதை இப்பொழுது முயற்சிக்க வேண்டும். அதனால் W identically 0 equal to y1 W identically 0 என்பது y1 y2 என்பவை நேரியல் சார்புடையவையாக இருக்கின்றன I என்ற இடைவெளியில் என்பதை குறிக்கிறது என்பதை நிரூபணம் செய்ய வேண்டும். அதனால் நாம் W is identically 0 என்று எடுத்துக்கொள்வோம். ஆனால் நாம் முன்பேயே நிரூபணம் செய்து விட்டோம். ரான்ஸ்கியன் ஆஃப் இரு தீர்வுகள் y1 y2 ஒரு இடைவெளி ஐயில் பூஜ்யமாக இருந்தால் அது y1 y2 என்ற இரு தீர்வுகளும் நேரியல் சார்புடையவையாக இருக்கின்றன என்பதை குறிக்கிறது என்று முன்பேயே நிரூபணம் செய்துவிட்டோம். அதாவது Q கூற்றின் மறுப்பு P கூற்றின் மறுப்பை நிறைவு செய்கிறது, குறிக்கிறது என்பதை நாம் நிரூபணம் செய்துவிட்டோம். அதனால் P கூற்று implies Q கூற்று என்று நமக்கு வந்துவிட்டது. அதாவது ஸ்டேட்மெண்ட் P implies ஸ்டேட்மெண்ட் Q என்று நமக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது. அதாவது y1 y2 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருந்தால் அவற்றின் ரான்ஸ்கியன் is different from 0 for every x in that interval I என்பது நமக்கு இதனால் நிரூபணம் ஆகிறது. y1 y2 என்பவை இந்த சமப்படுத்துவமான நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுவின் தீர்வுகளாக உள்ளன.
x0 என்பது I என்ற இடைவெளியில் உள்ள ஒரு அளவு. அப்பொழுது அந்த இரு தீர்வுகள் y1 y2 என்பவை நேரியல் சார்பற்றவையாக இருக்க வேண்டும் என்பதற்கு போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனை அவற்றின் ரான்ஸ்கியன் ஒருபொழுதும் பூஜ்யமாக இருக்கக்கூடாது. இந்த ரான்ஸ்கியன் என்பது ஐயில் உள்ள ஒவ்வொரு எக்ஸிலும் பூஜ்யமாக இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த நிபந்தனை. இதுவரை தெரிந்து கொண்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் இப்பொழுது அந்த முக்கியமான ரிசல்ட், அதாவது ஒரு சமபடித்துவமான நேரியல் இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு என்பது இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் நேரியல் கலவை என்ற அமைப்பை கொண்டதாக இருக்கும் என்று நிரூபணம் செய்ய போகிறோம். இந்த தேற்றம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். AB என்ற இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் y1 y2 என்ற இரண்டு செயல்பாடுகள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றின் நேரியல் கலவை c1y1 plus c2y2 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக இருக்கும் என்று கூறுகிறது. அதாவது y1 y2 என்ற இரு செயல்பாடுகள் AB என்ற இடைவெளியில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று இருந்தால் இவற்றின் நேரியல் கலவை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக இருக்கும் என்று இந்த தேற்றம் சொல்லுகிறது. அதாவது இந்த AB என்ற இடைவெளியில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒவ்வொரு தீர்வும் y is equal to alpha y1 plus beta y2 என்ற y1 y2வின் நேரியல் கலவை கொண்டு எழுத முடிகிற அமைப்பில்தான் இருக்கும் என்றும் கூறுகிறது. இதில் ஆல்பா பீட்டா என்பவை மெய்யெண்கள். இதை நான் பின்வருமாறு நிரூபணம் செய்யலாம். நாம் ஒரு y என்ற தீர்வை எடுத்துக்கொள்வோம். y என்பது இந்த நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்று எடுத்துக்கொண்டுள்ளோம். x0 என்ற ஒரு புள்ளி ஐயில் இருப்பதை எடுத்துக்கொள்வோம். இந்த y என்ற தீர்வு x0 y0 என்ற மதிப்பை எடுத்துக்கொள்கிறது. அதனுடைய முதல் வரிசை வழித்தோன்றல் y' என்பது x0 y'0 என்ற மதிப்பை எடுத்துக்கொள்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது ஒரு அணிக்கோவை ரான்ஸ்கியன் y1 y2 y1' y2' என்று y1 y2 என்ற இரு செயல்பாடுகளின் அணிக்கோவையை எடுத்துக்கொள்வோம். y1 y2 என்பது நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அதனால் இந்த நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் ரான்ஸ்கியன் x0 என்ற புள்ளியில் எடுத்துக்கொண்டால் அது டிஃபரண்ட் ஃப்ரம் ஜீரோவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இதைத்தான் நான் முந்தைய தேற்றத்தில் பார்த்தோம். அதனால் நாம் இப்பொழுது ஒரு சிஸ்டம் ஆஃப் அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் தி அன்னோன்ஸ் ஆல்பா பீட்டா எடுத்துக்கொள்வோம். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? நேரியல் சமன்பாட்டு தொகுப்பின் அணி வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நேரியல் சமன்பாடு தொகுப்பை ஸ்டார் என்று குறித்து எடுத்துக்கொள்வோம். இதில் ஆல்பா பீட்டா என்ற மாறிலிகளின் மதிப்பு ஸ்டாரை நிறைவேற்றுமாறு நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்டாரில் உள்ள கோவை அணி
y1 of x naught, y1 prime of x naught, y2 of x naught, y2 prime of x naught என்று இருக்கிறது. அது ஒரு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவையை கொண்டதாக இருக்கிறது. ஏனென்றால் டிட்டர்மினன்ட் அதனுடைய அணிக்கோவை டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 x naught, y1 prime of x naught, y2 of x naught, y2 prime of x naught என்பது பூஜ்ஜியமற்றதாக உள்ளது. அதனால் Wronskian evaluated at x naught is different from 0 ஆகிறது. அதனால் இந்த ஸ்டார் என்று குறிக்கப்பட்ட இந்த நேரியல் சமன்பாட்டு தொகுப்பின் அணிவடிவத்தில் உள்ள இந்த சமன்பாட்டிற்கு ஒரு தனித்துவமான தீர்வு இருக்கிறது. அதாவது ஆல்பா பீட்டா என்ற மதிப்பு அறியப்படாத இந்த அன்னோன் மாறிலிகளுக்கு மதிப்பு தனித்துவமாக கண்டுபிடிக்கும் வகையில் இருக்கின்றன. அதனால் ஆல்பா பீட்டா என்பவற்றின் மதிப்பு என்ன என்று கண்டுபிடிக்க முடியும். அதை கொண்டு நாம் இப்பொழுது phi of x என்ற ஒரு செயல்பாட்டை எழுதுவோம். ஏனென்றால் நமக்கு இப்பொழுது ஆல்பா பீட்டா மாறிலிகளின் மதிப்பு என்ன என்பது தெரியும். அதை கொண்டு phi of x என்ற செயல்பாட்டை ஆல்பா இன்டு y1 of x பிளஸ் பீட்டா இன்டு y2 of x என்று எழுதலாம். x என்பது i என்ற இடைவெளியில் இருக்கிறது. இப்பொழுது phi-இன் மதிப்பு x நாட்டில் என்ன என்று பார்ப்போம். phi-இன் மதிப்பு phi of x naught என்பது ஆல்பா y1 of x naught plus பீட்டா y2 of x naught. ஆனால் ஆல்பா y1 of x naught plus பீட்டா y2 of x naught equal to y naught என்ற இந்த சமன்பாட்டை தான் நாம் இப்பொழுது தீர்வு செய்தோம். அதிலிருந்துதான் ஆல்பா பீட்டா மாறிலிகளின் மதிப்பை கண்டுபிடித்தோம். அதே போல் phi dashed of x naught equal to alpha y1 dashed of x naught plus beta y2 dashed of x naught. இதன் மதிப்பு y dashed 0 என்று எடுத்துக்கொண்டுதான் இரண்டாவது சமன்பாட்டையும் சைமல்டேனியஸாக எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்வு செய்து ஆல்பா பீட்டா என்பவற்றின் மதிப்பை கண்டுபிடித்தோம். அதனால் நமக்கு இப்பொழுது phi of x என்ற செயல்பாடு இப்படி எடுத்துக்கொண்டோமானால் phi at x naught என்பது y naught என்றும் phi dashed of x naught என்பது y dash naught என்றும் வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு y என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு. y at x naught is y naught, y dashed of x naught is y dash naught என்பது தெரியும். இப்பொழுது பார்த்தால் நமக்கு இரண்டு தீர்வுகள் ஒரே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இருக்கின்றன. ஒன்று y of x, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று phi of x, அதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். அதன் அமைப்பை ஆல்பா y1 of x plus பீட்டா y2 of x என்று இரண்டு y1 y2 என்ற நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் நேரியல் கலவையாக எழுதியிருக்கிறோம். அதனால் y of x phi of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் x naught என்ற புள்ளியில் சமமாக இருப்பதுடன் அவற்றின் ஒற்றை வரிசை வழித்தோன்றல்களும் x naught என்ற புள்ளியில் சமமாக இருக்கின்றன. அதனால் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரத்தை பயன்படுத்தி நாம் உடனேயே கூறலாம் phi of x is identically the same as y of x. phi of x y of x ஐயில் உள்ள எல்லா x அளவிலும் சமமானவையாக இருக்கின்றன, ஒன்றானவையாக இருக்கின்றன என்பதை கூற முடியும். ஆனால் அந்த phi of x இன் அமைப்பு ஆல்பா y1 of x plus பீட்டா y2 of x ஆக இருக்கிறது. அதனால் இந்த y of x என்பது ஆல்பா y1 of x plus பீட்டா y2 of x என்று ஆகிறது. ஏனென்றால் y of x phi of x ஐயின் ஒவ்வொரு எக்ஸிலும் சமமானவையாகவும் ஒன்றாகவையாகவும் இருக்கின்றது. அதனால் y of x ஐ ஆல்பா y1 of x plus பீட்டா y2 of x என்று எழுத முடிகிறது. இதில் y1 y2 என்பவை இரண்டு நேரியல் சார்பற்ற
தீர்வுகள் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்பது நமக்கு தெரியும். அதனால் நாம் என்ன நிரூபணம் செய்திருக்கிறோம்? ஏதோ ஒரு தீர்வு y இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு y1 y2 என்ற 2 நேரியல் சார்பற்ற தீர்வுகள் தெரிந்தால் அவற்றின் நேரியல் கலவைதான் இந்த y-இன் அமைப்பு. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள y என்ற தீர்வின் அமைப்பு ஆல்பா y1 பிளஸ் பீட்டா y2 என்பதாக இருக்கும். அதுதான் அதன் பொது தீர்வின் அமைப்பாக இருக்கும் என்பது இந்த தேற்றத்தின் மூலம் நிரூபணம் செய்துவிட்டோம். முன்பு உதாரணங்கள் மூலம் புரிந்து கொண்டோம். இப்பொழுது அதை இந்த தேற்றத்தின் மூலம் நிரூபணம் செய்துவிட்டோம். அதாவது y என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சமபடித்துவமான நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாக இருந்தால் அதனுடைய பொது தீர்வு என்பதை y equal to alpha y1 of x plus beta y2 of x என்று எழுதலாம். y1 y2 என்பவை நேரியல் சார்பற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் என்று இருக்கும். இதை நாம் ஒரு உதாரணத்தின் மூலம் மறுபடியும் புரிந்து கொள்ளலாம். y equal to c1 cos x plus c2 sin x என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double prime plus y equal to 0 என்பதின் பொது தீர்வு என்று காண்பிக்க வேண்டும். Find the solution for which y of 0 equal to 2. அந்த தீர்வு இந்த ஆரம்ப நிலை நிபந்தனை y of 0 equal to 2, y prime of 0 equal to 3 என்பதை நிறைவு செய்ய வேண்டும் என்றுதான் கொடுத்திருக்கிறது. முதலில் இந்த cos x sin x என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று காண்பிப்போம். அதை ரான்ஸ்கியன் மூலம் கண்டுபிடிப்போம். அதனால் ரான்ஸ்கியன் of cos x sin x ஐ கண்டுபிடிப்போம். ரான்ஸ்கியன் of cos x sin x என்பது டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2 y1 prime y2 prime. அது sin x cos x minus sin x, அது நமக்கு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்று வரும். அது -1, அது டிஃபரண்ட் ஃப்ரம் 0 என்று வருகிறது. இதுதான் இரண்டு தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருப்பதற்கு உரிய போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனை. அந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனால் y1 y2 அதாவது cos x sin x என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று இந்த ரான்ஸ்கியனின் உதவியை கொண்டு, ரான்ஸ்கியனின் மதிப்பின் உதவியை கொண்டு நாம் காண்பித்து விட்டோம். இதற்கு முன்பாக நாம் y1 y2 என்பவை விகிதாச்சாரத்தில் இல்லை என்பதை கொண்டு நிரூபணம் செய்தோம். அதாவது y1 by y2 tan x என்று வருகிறது. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அதனால் y1 y2 நேரியல் சார்பற்றவை என்று கூறினோம். இப்பொழுது நாம் ரான்ஸ்கியனின் உதவியை கொண்டு y1 y2 என்பவை நேரியல் சார்பற்றவை என்று காண்பித்து விட்டோம். அடுத்ததாக அதனால் இந்த தியரத்தின் மூலம் நாம் சொல்லலாம், அவற்றின் நேரியல் கலவைதான் இதன் பொது தீர்வு. அதாவது y is equal to c1 cos x plus c2 sin x என்பது அதன் பொது தீர்வு என்று தெரிகிறது. ஆனால் சில ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நிறைவு செய்யும் தீர்வு நமக்கு வேண்டும். அதனால் நாம் y of 0 equal to 2 என்பதை உபயோகித்தால் நமக்கு c2 என்பது 2 என்று வருகிறது. y prime 0 equal to 3 என்பதை நிறைவேற்றினால் நமக்கு c1 cos x minus c2 sin x at x is equal to 0 3 என்று இருக்க வேண்டும். c2 என்பது 2 என்று தெரியும். அதிலிருந்து c1 என்பது 3 என்று தெரிகிறது. அதனால் இந்த c1 c2 என்பதின் மதிப்புகள் நமக்கு தெரிந்துவிட்டன. c1 என்பது 3, c2 என்பது 2 என்று. அதனால் நாம் y equal to 3 cos x plus 2 sin x என்பது இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double prime plus y equal to 0 என்பதின் தீர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித்
initial conditions y of 0 equal to 2, y prime 0 equal to 3 என்பதின் தீர்வு என்பதால் இதை நாம் solution of initial value problem என்று கூறுகிறோம். அதை y equal to 3 cos x plus 2 sin x என்று நமக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த ரான்ஸ்கியனை பற்றிய முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ரான்ஸ்கியன் என்பது ஒரு முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை தீர்வு செய்தது என்று பார்த்தோம். ரான்ஸ்கியன் என்பது c e to the power of minus integral p of x dx என்று அப்பொழுது நமக்கு அதன் தீர்வு கிடைத்தது. ஆனால் ரான்ஸ்கியன் ஆஃப் இரண்டு தீர்வுகள் y1 y2 என்பது டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2 y1 prime y2 prime. அதனால் இது நமக்கு y1 into y2 prime minus y2 into y1 prime என்றும் கிடைக்கும். அதனால் ரான்ஸ்கியன் ஆஃப் y1 y2 என்று இதையும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நேரடியாக இதையும் எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். நாம் ரான்ஸ்கியன் என்பது இது என்று எடுத்துக்கொண்டு அதை y1 ஸ்கொயர் என்பதால் வகுத்தால் நமக்கு 1 by y1 square into c e to the power of minus integral p of x dx என்று வருகிறது. ஆனால் எனக்கு தெரியும் இதை d by dx of y2 by y1 என்று எழுத முடியும். அதனால் d by dx of y2 by y1 என்பது 1 by y1 square c e power minus integral p of x dx என்று. அதனால் y2 by y1 is equal to integral of 1 by y1 square into c into e power minus integral p of x dx என்று வரும். அதனால் y2 is equal to y1 times integral 1 by y1 square e to the power of minus integral p of x dx integrated with respect to x என்று வருகிறது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது y2 is equal to y1 into இங்கு இருப்பது x-ஐ சார்ந்த ஒரு செயல்பாடு. அதை நாம் u of x என்று குறிக்கலாம். அதனால் நமக்கு y2 is equal to y1 into ஒரு u of x என்று கிடைக்கிறது. y2 by y1 is not constant, is a function of x என்று வருகிறது. அதனால் y2 என்ற இரண்டாவது தீர்வு நமக்கு y1 into a function of x என்று எழுதப்படுவதாக கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? நமக்கு y1 y2 என்ற இரண்டு தீர்வுகள் ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான வகைக்கெழு சமன்பாட்டிற்கு இருந்தால் அவற்றின் ரான்ஸ்கியன் இதுதான் என்று கொடுக்கப்பட்டிருந்தால், அதை தவிர அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு y1 என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய இரண்டாவது தீர்வு y2 equal to y1 into இந்த u of x என்று எழுத முடியும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இது ஒன்றும் நமக்கு புதிதான விஷயம் இல்லை. இதைத்தான் நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் என்பதிலிருந்து கண்டுபிடித்தோம். அப்பொழுது நமக்கு ரான்ஸ்கியன் என்பது என்ன என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது ரான்ஸ்கியன் என்பது என்ன என்று தெரிந்ததனால் நாம் அந்த ரான்ஸ்கியன் என்பதையும் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டரிலிருந்து நமக்கு கிடைத்த y2 என்பதின் அமைப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தால் அது இரண்டும் ஒன்றாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் ரான்ஸ்கியனுடைய ரான்ஸ்கியன் வரையறுக்கப்பட்டதிலிருந்துதான் இந்த மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் என்பதிலிருந்து இரண்டாவது தீர்வு நேரியல் சார்பற்ற தீர்வு கண்டுபிடிக்கலாம். நமக்கு y1 என்ற ஒரு தீர்வு தெரிந்தால் என்பதை கொண்டு மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டரை உபயோகித்து கண்டுபிடித்தோம். இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டு அதனுடைய ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டு அதனுடைய ரான்ஸ்கியன் என்ன என்று கேட்டால் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் இரண்டாவது தீர்வை கண்டுபிடித்து
பின்னர் ரான்ஸ்கியன் என்பது அணிக்கோவை y1 y2 y1 prime y2 prime என்று எழுதலாம் என்பதையும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். மேலும் ரான்ஸ்கியன் கொடுக்கப்பட்டு ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டால் அதனுடைய இரண்டாவது தீர்வு என்ன என்பதை y2 = y1 into இந்த u of x என்று எழுதினால் இரண்டாவது தீர்வு என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம்.